டாக்டர் எல்லாம் பேஷண்ட பார்ப்பாங்கல்ல, உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் பொறுப்புல இப்படி தான் ஓடிட்டு இருக்காங்க. பேஷண்ட் யாரு பாக்குறது? இப்படி கிண்டல் பண்றீங்கல்ல, இத பாருங்க. முதல்ல இந்த காய்ச்சலுக்கு வந்து ஒரே நேர மருந்துல சரி பண்றதுக்கு இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 தடவை கழுவிட்டு சுத்தமா எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த கொண்டையும் வாழையும் மட்டும் கட் பண்ணணும். அதை மிக்சியில போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அடிச்சிடணும். அதனால வடிகட்டில வச்சு சாரி புரிஞ்சு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. இப்போ கோச்சிக்கிட்டு இருக்க தண்ணி அதில் ஊற்றுங்க. அது நாட்டு சர்க்கரையை அளவுக்கு ஒரே 1 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு கலந்து அதை நீங்க குடிக்கலாம். இது சின்ன குழந்தைங்க வந்து வயசானவங்க வரைக்கும் செய்யலாம். கார்த்திக் என்ற ஒரு பையன் 4 வயது, ஆட்டிசம். அதற்கென்று அவர்கள் சொல்லி இருக்கிற மருந்துகள் நான் உருவாக்கியிருக்கிறேன். அவைகளை கையாளுங்கள், நீங்கள் நிச்சயமாக இதிலிருந்து விடுபட்டு விட முடியும். என்னன்னா, நம்ம குழந்தைங்க அழறப்போ கண்ணாடி பவுல்ல கொஞ்சோண்டு கல்லுப்பு, ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து அந்த தண்ணியில நல்லா கரைச்சி விட்டு அவங்க தலைமாட்டிக்கிட்ட அதை படுக்கிறப்போ வையுங்க. அப்படி வச்சிங்கன்னா அழற குழந்தை அழுவாதுங்க. யாரும் ஈடுக்க பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு வரணும். சோஷியல் மீடியாங்கிறது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டுங்க. அது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. மெடிக்கல் மிஸ்இன்ஃபர்மேஷன் மூலமா யாருக்காவது ஒரு பாதிப்பு நடந்துச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டம். அதுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனை எங்களை மாதிரி குவாலிஃபைட் பர்சன்ஸ் வந்து பேசிடுறதே நல்லதுங்க. அப்ப நீங்க எப்ப நிறுத்துவீங்க? அவன் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன்.